ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 12. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 12குள்ளே போகலாம். எபிசோட் 12ஓட டைட்டில் ரிவெஞ்ச். நாவோட்டோவும் டாக்கேமிச்சியும் ஹினாட்டாவை பார்க்க போகிறாங்க. டாக்கேமிச்சி ஹினாட்டாவை பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்படுறான். நாவோட்டோ டாக்கேமிச்சியை பாராட்டுறான். அந்த ஆக்சிடென்ட்டு தடுத்து நிறுத்தினதுக்கு அவன் சொல்கிறான், அந்த ஆக்சிடென்ட் நியூஸ் எதுலேயும் இல்லை, நீ லூசர் தான், பட் எப்படியோ காப்பாற்றிட்ட. அவங்க ரெண்டு பேரும் ஹினாட்டாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. நாவோட்டோ ஹினாட்டாவை பற்றி சொல்கிறான். அவள் இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகி 12 வருஷம் ஆகுது. என்னை பார்த்தா ஹினாட்டா என்ன நினைப்பா அப்படின்னு டாக்கேமிச்சி யோசிக்கிறான். டாக்கேமிச்சி ஹினாவை பார்க்க தயங்குறான். அவன் சொல்கிறான், நான் பார்க்க வரல, நீ போய் பாரு, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும். 12 இயர்ஸ் பிரேக்கப் ஆன அப்புறம் எப்படி என்ன ஞாபகம் இருக்கும்? நான் ஒரு ஃபெயிலியர், என்னை போய் எப்படி அவள் அக்செப்ட் பண்ணிப்பா? அவள் உயிரோடு இருக்கா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கேமிச்சி அங்கேருந்து கிளம்புறான். டோரில் எக்ஸிட்டில் ஹினாட்டாவை மீட் பண்ணுறான். டாக்கேமிச்சிக்கு ஹினாட்டாவை உயிரோட பார்த்த உடனே கண் கலங்கிடுறான். அவனுக்கு அவளை உயிரோட பார்த்ததும் என்ன பேசுறதுனே தெரியல. அவன் அப்புறம் ஹினாட்டாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். நாவோட்டோவும் அங்கே இருக்கான். ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. நாவோட்டோ, ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு நாவோட்டோ சொல்கிறான். டாக்கேமிச்சி உடனே என்னை விட்டுட்டு போவாத நாவோட்டோ அப்படின்னு கதறான். டாக்கேமிச்சி அப்போது ஹினாட்டாவோட நெக்லஸை பார்க்குறான். அந்த நெக்லஸ் அவளுக்கு கொடுத்தது. நாவோட்டோ உடனே சரி ஒரு டிரைவ் போகலாமான்னு கூப்பிட்றான். அது வேணும்னா ஐஸ் பிரேக் ஆகும், ரெண்டு பேரும் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 3 பேரும் காரில் கிளம்புறாங்க. டாக்கேமிச்சி ஹினாட்டாவும் பேச தயங்குறாங்க. டாக்கேமிச்சி அது அவன் கொடுத்த நெக்லஸா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நாவோட்டுக்கு சடனாக ஒரு அசைன்மெண்ட் வருது. அவன் காரை கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறான். ஹினாட்டாவும் டாக்கேமிச்சியும் காரில் போகிறாங்க. டாக்கேமிச்சிக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. 2 பேரும் ஒரு வாக் போகலான்னு பிளான் போடுறாங்க. ஹினாட்டா உடனே இந்த பிளேஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ இது உனக்கு ஒரு மெமரபிளான பிளேஸா? ஹினாட்டா உடனே நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட வந்தேன் கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போது. டாக்கேமிச்சி உடனே சரி இவ இப்போ வேற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, நான் தான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். டாக்கேமிச்சி கேட்குறான், இது ஏன் உனக்கு ஸ்பெஷல் பிளேஸ்? ஹினாட்டா உடனே என்னால் அவனை மறக்க முடியல, இந்த பிளேஸில் தான் கிறிஸ்மஸ் அப்போது அவன் என்னை பிரேக்கப் பண்ணான், எனக்கு தெரியல ஏன் அவன் பிரேக்கப் பண்ணான்னு சொல்லு டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் டாக்கேமிச்சிக்கு தெரியுது இவன் தான் அவளை பிரேக்கப் பண்ணியிருக்கான். ஹினாட்டா இன்னும் டாக்கேமிச்சியை தான் நினச்சிட்டு இருக்கா. டாக்கேமிச்சி உடனே ஒரு பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். அவனுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸை வர வச்சு நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். போய் எப்படியாவது அவன் லவ்வை சொல்லணும்னு வெளில கிளம்புறான். வெளியே ஒருத்தன் வந்து நீ காரில் தானே இருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு போகிறான். அது யாருன்னு பார்த்தா அன்மா. டாக்கேமிச்சிக்கு ஒரு பேட் ஃபீலிங். அவன் உடனே ஓடி போய் காரை பார்க்குறான். அதில் ஹினாட்டா வெயிட் பண்ணுறா. பின்னாடி வந்து ஒரு கார் அந்த காரை கிராஷ் பண்ணிடுது. டாக்கேமிச்சி கண்ணு முன்னாடியே. யாரடா அதுன்னு பார்த்தா ஆக்கும். அவன் சொல்கிறான், நீ உள்ள இல்லையா, நீ கார் உள்ள இல்லைன்னா எல்லாமே போச்சு, பிளான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். டாக்கேமிச்சி ஆக்குன்கிட்ட கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ண? ஆக்குன்னு சொல்கிறான், நான் டெட்டாவோட சோல்ஜர், டெட்டா சொல்கிறத ஒபே பண்ணுற ஒரு ஆள். இதே தான் நீ போன வாட்டியே சொன்ன, ஏன் ஹினாட்டாக்கு இதை பண்ண? டோமன் தான் நார்மல் ஆகிடுச்சு. உடனே ஆக்குன்னு சொல்கிறான், எனக்கு டெட்டாவை பார்த்தா பயம், நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும், அவர் கிரை பேபி ஹீரோ. டாக்கேமிச்சி உடனே நீ ஆல்ரெடி இதே டைலாக் தான் சொன்ன, எதுவும் ஏன் சேஞ்ச் ஆகலை, எல்லாம் மாறி இருக்கணுமே. உடனே கார் வெடிக்குது. அவன் ஹினாட்டாவை பார்க்குறான். அவள் உயிரோட தான் இருக்கா. கார் டோரை ஓப்பன் பண்ணி காப்பாற்ற போகிறான். ஹினாட்டாவை வெளியே வர சொல்லி கூப்பிட்றான். ஹினாட்டா சொல்கிறா, என்னால் என் லெக்ஸை ஃபீல் பண்ண முடியல, என்னால் நகர முடியாது. டாக்கேமிச்சி உடனே ஹினாட்டாவை ஹக் பண்ணி ஃப்யூச்சரில் பாஸ்டில் எப்பவும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் டாக்கேமிச்சி. ஹினாட்டா காரை விட்டு வெளியே போ, நீயும் சாகக்கூடாதுன்னு சொல்கிறா. டாக்கேமிச்சி காரை விட்டு வெளியில் வந்துடுறான். காரும் வெடிச்சுடுது. ஹினாட்டா இறந்துடுறா. டாக்கேமிச்சிக்கு என்ன ஆனாலும் சரி, எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் சரி, உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய நெக்ஸ்ட் சபதம், டோமனோட லீடராக ஆக போகிறேன், டோமனோட லீடர் ஆகி அந்த கேங் ஈவலாக ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த எபிசோட் முடியுது. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.